மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த பாலியல் உறவிலே ஏற்படுகின்ற திருப்தியற்ற தன்மை அல்லது பாலியல் உறவிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி முக்கியமாக இந்த இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத தன்மையை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே வெளியூர் அன்பர்கள் 0094-777-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். வாட்ஸ்அப் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும். எனவே இன்று நாங்கள் இன்னொரு விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம். அதாவது இந்த நான் அண்மையிலே எனக்கு இப்போது கிட்ட காலங்களிலே ஏறக்குறைய ஒரு 2-3 கிழமைக்குள் பல பேர் கூடுதலாக மனைவிமார் பெண்கள் அதாவது பெண் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பெண் துணைகள் பல பேர் சில பிரச்சனைகளை எங்களுடன் கதைத்தார்கள். அத்துடன் சேர்த்து அவர்களுடைய பாய் ஃப்ரெண்ட் அல்லது கணவர்மார் தங்களுடைய மனைவியுடன் வருகிறார்கள், மனைவி இல்லாமல் வருகிறார்கள். அதில் கதைக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன, பல பேருக்கு சில மனைவிமாருக்கு சில பெண்களுக்கு இப்போது இந்த ஃபோப்ளே என்று சொல்லப்படுகிற முன் விளையாட்டுகளிலே, அதாவது ஃபோப்ளே என்று சொல்ல முன் விளையாட்டுகளிலே ஆர்வம் இருந்தாலும் கூட இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாலியல் தொடர்பிலே, அதாவது செக்ஸ் பண்ணுவதிலே, செக்ஸ் பண்ணனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன, அது யோனிக்குள்ளே ஆண்குறியை செலுத்துவது, இதிலே அவ்வளவு விருப்பம் இல்லாத ஒரு நிலைமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதிலும் பார்க்க போனால் இந்த வயசு உடையவர்கள் ஏறக்குறைய இந்த 45 வயசுல இருந்து 50-55 வயசுக்கு இடைப்பட்டவர்கள்தான் கூடுதலாக இந்த இடத்திலே வருவதை எங்களால் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே அவர்கள் கொடுக்கின்ற இன்னொரு கம்ப்ளைண்ட் பிரச்சனை என்னவென்றால் தன்னுடைய கணவனினுடைய கரைச்சலை தாங்க முடியாமல் இருக்கிறது, அவருக்கு ஒவ்வொரு நாளும் செக்ஸ் வேணும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவதை கூட நான் கேட்டிருக்கிறேன். என்னுடன் வேலை செய்கின்ற ஸ்டாஃப் கூட, என்னுடன் வேலை செய்பவர்கள் கூட இந்த பிரச்சனையை சொல்லி இருப்பதை நான் பல தடவைகளிலே கேட்டிருக்கின்றேன். முக்கியமாக இங்கே கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒவ்வொரு ஆண்களும், அதாவது நீங்கள் வலுக்கட்டாயமாகவோ அல்லது பலாத்காரமாகவோ உங்களுடைய மனைவியுடனோ உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டோ இருக்க வெளிக்கிட்டீர்களாக இருந்தால் அது பாரதூரமான ஒரு ஃபீட்பேக் இன்ஹிபிஷனை, அதாவது ஒரு எதிர்மறையான விளைவை உங்களுக்கு ஏற்படுத்தும். அந்த இடத்திலே கணவனுடனோ தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுடனோ அந்த மனைவிக்கோ அந்த பெண்ணுக்கோ அன்போ ஆதரவோ காதலோ வராது, ஒரு எரிச்சல், ஒரு வெறுப்பு, அவரை வெறுக்கின்ற தன்மை தான் ஏற்படுமே தவிர அந்த இடத்திலே காதலோ அன்போ ஒன்றுமே நடைபெறாது. எனவே அது பெண்ணுடன் அல்லது ஒரு பெண் துணையுடன் மனைவியுடைய முழு ஒத்துழைப்புடன் தான் இந்த பாலியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். முக்கியமாக அவர் ஒத்துழைப்பு ஏற்படாமல் இருந்தால், ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டால் அந்த இடத்திலே அந்த ஆணுக்கு ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை அல்லது இந்த விந்து முந்துதல் இரெக்டால் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது விந்து முந்துதல் ப்ரீமெச்சுவர் இஜாக்குலேஷன் போன்ற பிரச்சனைகளும் அந்த ஆணுக்கு ஏற்படக்கூடிய தன்மை இருக்கிறது. எனவே மிக முக்கியமாக இந்த பிரச்சனை இருப்பவர்கள், நான் சொன்ன இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, விந்து முந்துதல் போன்ற பிரச்சனை உடையவர்கள் முக்கியமாக தன்னுடைய பெண் துணை அல்லது மனைவியினுடைய ஒத்துழைப்புடன் இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். அதாவது மனைவி ஒத்துழைக்காவிட்டால் இந்த பிரச்சனை இன்னும் கூடிக்கொண்டுமே போகுமே தவிர ஒருபோதுமே குறையாது. நான் முதலில் வந்த கதைக்கு திருப்பி வருகிறேன். அதாவது ஏன் இந்த மனைவிமார் முன் விளையாட்டுகளிலே அவர்கள் கூடுதலாக அக்கறை காட்டினாலும் இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் என்று சொல்லுகிற உட்புத்தலை விருப்பமில்லை என்று சொன்னால் அதுக்கு பல முதல் ஏற்பட்ட ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது முதல் ஏற்பட்டு ஒரு கெட்ட அல்லது ஒரு எதிர்மறையான சொன்ன ஃபீட்பேக் இன்ஹிபிஷன் சொன்னேன், எதிர்மறையான அனுபவமானது அவர்களுக்கு இந்த முன் விளையாட்டுகளிலே அவர்கள் ஈடுபாடு காட்டினாலும் இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் என்று வருகின்ற போது, உட்புகுத்தல் என்று வருகின்ற போது அதிலே கூடுதலான அளவு ஆர்வமற்றவராக இருக்கிறார்கள். அதே நேரத்திலே இந்த மெனோபோஸ், அதாவது உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக ஒரு பெண்களுக்கு மாதம் ஏற்படுகிற இந்த மாதவிடாயானது மென்சுரேஷன் ஆனது 45 வயதிலிருந்து 50 வயதுக்குள்ளே தானாகவே நின்றுவிடும்.
இது நின்ற பிற்பாடு பெண்களுடைய ஹோமோன்களில் இருக்கின்ற இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரோஜெஸ்டனுடைய அளவு குறைவடையும். இவ்வாறு குறைவடைகின்ற போது என்ன நடைபெறும் என்றால் அந்த பெண் பெண்ணுக்குரிய தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு வர நிலைமை ஏற்படும். அதே நேரத்தில் இந்த யோனி பகுதியிலே ஏற்படுகின்ற இந்த பெண்களுக்கு சுரக்கின்ற யோனி அல்லது வெஜைனா பகுதியிலே சுரக்கின்ற இந்த சுரப்புகளின் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடையும். அந்த பகுதியில் இருக்கின்ற தோல் பகுதியானது காயும், அது ட்ரை ஆகும். இவ்வாறு பல பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படுகிறது. இதன் காரணமாக அந்த இடத்திலே அவர்கள் இந்த பாலியல் நடவடிக்கைகளை செக்ஷுவல் இன்டர்கோர்ஸை வைத்திருக்கின்ற போது அவர்களுக்கு ஒரு தாங்க முடியாத வேதனை ஏற்படுகிறது. எனவே இந்த வேதனையை ஒவ்வொரு ஆண்களும் புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு கணவன்மாரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கட்டாயமாக இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் செய்கின்ற போது இதை கோபப்பட்ட இருவரும், அதாவது இருவருமே கதைக்காமல் கோபப்பட்ட இருவர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் என்று வைத்துக்கொள்ள விட்டு போட்டு எங்களுடைய வாய் மூலமாக அவருடைய பேசுகின்ற போது, கதைக்கின்ற போது, அதன் மூலமாக அந்த இருவருக்கும் இடையிலே ஒரு நெருக்கமான ஒரு உறவு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. இது மிக மிக முக்கியம். எனவே இருவருமே வாய் மூடி இராதீர்கள். அதே நேரத்தில் இந்த இடத்திலே பெண்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும், மனைவிமாருக்கு சொல்ல வேண்டும், எங்களை நாட்டில் இது பிரச்சனை ஒன்று இருக்கிறது என்றால் வாய் விட்டு இந்த பாலியல் சம்பந்தமான விடயங்களை கதைப்பதற்கு வெட்கம். இன்னும் கூட ஒரு நிகழ்ச்சியை பல பேர் பார்க்கிறார்கள். இன்னும் நெருங்கிய உறவினர்கள் கூட பார்த்து போட்டு என்னுடைய மனைவிக்கு கூட பல தரப்பட்ட கொமெண்டை அடிக்கிறார்கள். எனவே உண்மையாக இது அப்படிப்பட்ட தேவை கிடையாது. இது ஒரு கல்வி, ஹெல்த் எஜுகேஷன், மிக முக்கியமான ஒரு பாலியல் கல்வி. எனவே இந்த எதிர்மறையான விளைவு ஏற்படுகின்ற போது அந்த பெண் என்ன செய்வார், முன் விளையாட்டுகளிலே ஆர்வத்தை செலுத்தினாலும் இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் என்று வருகின்ற போது அந்த இடத்திலே அவருக்கு ஒரு விருப்பம் இல்லாத நிலைமை ஏற்படுகிறது. இதை ஒவ்வொரு ஆணும் மேற்கொள்ள வேண்டும். எவ்வாறு மேற்கொள்வது என்றால் கதைத்து பேசி அவருக்கு வலி ஏற்படுகின்ற போது அவர் உட்புகுத்தலை நிப்பாட்டி, அதே நேரத்தில் இப்போது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கமர்ஷியல் கிட்ஸ் பலதரப்பட்ட இப்போது இந்த பெண்ணுக்கு, அதாவது இந்த மாதவிடாய் நின்ற பிற்பாடு ஏற்படுகின்ற ட்ரைனஸை குறைப்பதற்காக, அந்த காய்ஞ்ச தன்மையை குறைப்பதற்காக பலதரப்பட்ட ஜெல் எல்லாம் விற்கப்படுகிறது கடைகளிலே. அவற்றை பாவிப்பதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு ஏற்படும் நோவை வலியை குறைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வலியுடன் நேவுடன் பலுக்கட்டாயமாக இந்த இடத்துல இந்த செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் பாலியல் உறவுகள் நடைபெறுகின்ற போது அந்த இடத்துல ஒரு ஃபீட்பேக் இன்ஹிபிஷன் வந்து அந்த பெண்ணுக்கு பிறகு இந்த பாலியல்லையோ இந்த செக்ஸ் பண்ணதிலே ஒரு விதமான விருப்பமும் ஏற்படாது. இது பல பேரை இப்போ அண்மைய காலங்களிலே நான் கண்டுகொண்டு இருக்கிறேன். எனவே இது பெண்களுக்கு ஏற்படுகிற இந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் காரணமாகவும் அதே நேரத்திலே கணவனினுடைய சில பழக்க வழக்கங்கள், ஒரு மனைவி வந்து சொன்னார், ஒரு கணவர் வந்து என்னுடைய கம்ப்ளைண்ட் பண்ணினார், என்னுடைய மனைவி இருப்பதில்லை என்று சொல்லி, பிறகு நான் அந்த மனைவியிடம் ஒரு 10 தடவைகள் அவளும் பேசி கடைசியிலே அவர் சொன்ன கதை என்ன, அவருடைய கணவர் அந்த கணவருடன் வேலை செய்கின்ற, அந்த வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கின்ற ஒரு பெண்ணுடன் பாலியல் ரீதியாக தொடர்பை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது மனைவி அந்த இடத்திலே தற்செயலாக சென்று இருவரும் 2 பேருமே, அதாவது கணவரும் மற்றொரு பெண்ணும் செக்ஸ் வைத்துக் கொண்டிருப்பதை கண்கூடாக கண்டுவிட்டார். இதன் மூலமாக அதன் பிற்பாடு அவர் கணவரை 100% வெறுக்கின்ற ஒருவராக மாறிவிட்டார். இவையெல்லாம் என்ன நடைபெறுகிறது என்றால், பெண்களுக்கு இந்த முன் விளையாட்டுகளில் ஈடுபாடு இருந்தாலும் ஆணுடன் ஒற்றுமையாக ஒன்றிணைந்த ஒரு இன்டிமசி ஏற்படுவதை இவையெல்லாம் தடுக்கிறது. எனவே ஒரு ஆணுக்கு பாலியல் ரீதியான பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்காக முக்கியமானது அந்த பெண்ணினுடைய அந்த மனைவியினுடைய ஒத்துழைப்பு 100% தேவை. அதை ஒரு ஆண் அதன் தன்மை ஏதாவது ஒரு பிரச்சனை மூலமாக அவரை மேற்கொள்ள முடியுமா, அல்லது உங்களுடைய குடும்ப வைத்திய ஆலோசனை மூலமாகவும் இதை உங்களாலே மேற்கொள்ள முடியும். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் பார்க்காத அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்லேயே பார்ப்பவர்கள் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சைன் பெல் சைன் அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லே தயவு செய்து கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாகவே அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.